சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி மனோஜ் எந்த தப்பும் பண்ணல, அந்த ராஜாவ ராணி தான் பக்காவா தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து எழுதியும் வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மனோஜை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, மனோஜுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி போட்டோ பிடிச்சி வாங்கிக்கிறாரு. அதே சமயத்துல 3 லட்ச ரூபாய் பணத்தை நாங்க திருடணும், நாங்க பழி போட்டதுனால தான் நாங்க பழி வாங்க இப்படி ஒரு ஆயுதத்தை கையெடுத்தோம் அப்படிங்கறதையும் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. உடனே முத்து என்ன பண்ணா, சரி இதோட லாஸ்ட் இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரும் ஏமாத்தி பொழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுட்டு, இங்க பாரு மனோஜ், அதுல நீங்க சீக்ரெட் லாக் போட்டிருக்கீங்க, அந்த லாக் உனக்கு பார்லர் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று நீ அந்த பணத்தை எடுத்துருக்கணும், இல்லைனா பார்லர் அம்மாவுக்கு எடுத்துருக்கணும். யார் எடுத்திருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரியுதானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தை கிளம்பிடுறாங்க. மனோஜும் இந்த டவுட் ரோகிணி கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்க பார்க்குறாங்க. உடனே ரோகிணி என்ன பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுற விதமா, மனோஜ் நீ ஏதாச்சும் எடுத்துட்டு மறந்துட்டியா, நீ ஏதாச்சும் செலவு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, ரோகிணி மேலே சத்தியமா நான் எதுவும் எடுக்கல, ஒருவேளை நீ ஏதாச்சும் எடுத்தியா, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டு நம்ம ரோகிணி என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, இல்லை உனக்கு தான் நிறைய மெமரி பவர் இருக்குல்ல, கண்டிப்பா நீ எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ரோகிணி என்ன பண்ணாங்கன்னா உட்காந்து ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க. என்னடா இது, முத்து ஒருவேளை நம்ம தான் பணத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னா, உங்க அண்ணனுக்கும் சரி அந்த ரோகிணிக்கும் சரி எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக்குறாங்க. கடுப்பானது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த கிறிஷோட அம்மா உங்களை கெட்டவர் ரவுடி, உங்களோட சேர்ந்தா கிருஷ்ணா அந்த மாதிரி ஆயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு இல்லைங்களா, அதை நம்ம மாற்றி ஆகணும், உங்க அம்மா கிட்ட நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம இது மூலயமா கண்டிப்பா நம்ம ரோகிணி பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.